ஹலோ செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? பெரியம்மா சூப்பரா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு புது ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பேர் வந்து த யுனீக் டக்லிங். யுனீக்னா என்னது? வித்தியாசமானது. டக்லிங்னா என்னது? டக்லிங்னா வாத்துக்குட்டி. வாத்துக்குட்டி என்ன சவுண்ட் பண்ணும்? குவாக் குவாக். என்ன சவுண்ட் பண்ணும்? குவாக் குவாக். சரியா? வாத்து எப்படி இருக்கும்? வாத்து வந்து வெள்ளை கலரில் இருக்கும், கருப்பு கலர்லேயும் இருக்கும். ஆனால் வாத்துக்குட்டி எப்படி இருக்கும்? வாத்துக்குட்டி வந்து ரொம்ப அழகாக குட்டியாக மஞ்சள் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கோழி குஞ்சாட்ட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சரியா? அப்போ இந்த கதையில் என்ன ஆகுது? ஒரு குட்டி லேக் இருக்குது. அந்த லேக்குக்கு பக்கத்தில் ஒரு வாத்து ஃபேமிலி இருக்குது, ஒரு வாத்து கூட்டம் இருக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து மாமி வாத்து, அம்மா வாத்து வந்து ஒரு 5 முட்டை மேலே முட்டையை பொரிக்கிறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அவங்க பார்க்குறாங்க கீழே என்ன ஆச்சு, அந்த 5 குட்டியும் இருக்குதா, 5 குட்டியும் வந்து எப்போ வெளியே வரும்னு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு முட்டை வந்து லைட்டாக ஆடுது. கிராக் கிராக் அப்படின்னு சத்தம் வருது. எப்படி சத்தம் வருது? கிராக் கிராக். திருப்பி கிராக் கிராக். அப்போ எவ்வளோ முட்டை இருந்துச்சு? ஃபஸ்ட்டு 5 முட்டை. ஃபஸ்ட் egg, second egg, third egg, fourth egg, fifth egg. 5 முட்டை இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து கிராக் கிராக்குன்னு சத்தம் வந்ததும் மாமி டக் கீழே பார்க்குறாங்க. என்னதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வாத்துக்குட்டி வெளியே வருது. ஹாய் மாமி. என்ன சொல்லுச்சு? ஹாய் மாமி அப்படின்னு சொல்லுச்சு. அப்போது அந்த மாமி டாக் என்ன சொல்கிறாங்க? ஹலோ செல்லக்குட்டி அப்படின்னு அதை கட்டி பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2வது முட்டை, அதுவும் கிராக் கிராக் அப்படின்னு சத்தம் வருது. பார்த்தா அதுலேருந்தும் ஒரு அழகான வாத்துக்குட்டி வெளியே வருது, ரொம்ப க்யூட்டாக. சரி, அது என்ன சொல்லுது? மம்மியை பார்த்து என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்லுச்சு 2வது வாத்துக்குட்டி? ஹாய் மாமி. என்ன சொல்லுச்சு? ஹாய் மாமி. அப்போது திருப்பியும் அவங்க மாமி டக் என்ன சொல்லுச்சு? ஹலோ செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுச்சு. 3வது எக்கு, அதுவும் வந்து கிராக் கிராக் அப்படின்னு சத்தம் வந்துச்சு. கீழே பார்த்தா திருப்பி அந்த 3வது வாத்துக்குட்டி அதுவும் வந்து வெளியே வந்து ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? ஹாய் அம்மா அப்படின்னு. அப்போ மாமி டக் வந்து ஹலோ செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி அதையும் கட்டி பிடிச்சிட்டாங்க. 4வது முட்டை, 4வது முட்டையும் எப்படி சவுண்ட் வந்துச்சு? கிராக் கிராக் அப்படின்னு. அப்போ 4வது முட்டையிலேருந்து ஒரு அழகான வாத்துக்குட்டி வெளியே வந்து என்ன சொல்லுச்சு? ஹலோ மாமி, ஹாய் மாமி அப்படின்னு சொல்லுச்சு. சரியா? இப்போது எல்லாரும் அந்த 5வது முட்டைக்காகவும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 5வது முட்டை வெளியே வரும்னு. 5வது முட்டை வெளியே வரவே இல்லை. கொஞ்சம் நேரம் அடுத்து மெதுவாக அது கிராக் கிராக்குன்னு சத்தம் வந்துச்சு. அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு வாத்து வெளியே வந்துச்சு, ஒரு வாத்துக்குட்டி வெளியே வந்துச்சு. ஆனால் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த வாத்துக்குட்டியெல்லாம் அழகாக மஞ்சள் கலரில் இருந்துச்சு. இந்த வாத்துக்குட்டி மட்டும் கிரே கலரில், சாம்பல் கலரில் வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. மிச்ச வாத்துக்குட்டிக்கெல்லாம் மஞ்சள் கலர் வாய், இதுக்கு மட்டும் கொஞ்சம் கருப்பு கலராக வாய் இருந்துச்சு. அப்போது இது வந்து எல்லாரையும் பார்த்துச்சு. இதுவும் அவங்க மம்மியை பார்த்து என்ன சொல்லுச்சு? ஹாய் மம்மி அப்படின்னு. அப்போது அம்மா வாத்து வந்து அதையும் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஹலோ செல்லக்குட்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லா குழந்தைங்களும் அதுக்கடுத்து விளையாட போகிறப்போ எல்லாம் ஒருத்தரை பார்க்குறாங்க. அப்போ இந்த வாத்து பார்க்குது, நம்ம மட்டும் சாம்பல் கலரில் இருக்கோம், மிச்ச வாத்துக்குட்டி எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்காங்க, சின்னதாக இருக்காங்க, நம்ம மட்டும் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு. அப்போ அது போய் அம்மா கிட்டே கேட்குது, அம்மா நான் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ அம்மா வாத்து என்ன சொல்கிறாங்க? நீ ஸ்பெஷல், நீ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வாத்துக்குட்டி, அதனால தான் நீ வித்தியாசமாக இருக்கிறேன்னு. ஆனால் இந்த வாத்துக்குட்டிக்கு வந்து ஒரே சேட் ஆயிடுது. ஏன்னா என்னது, என்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையே நான் விளையாடுறதுக்கு அப்படின்னு. அப்போ அது என்ன சொல்லுது? அம்மா வாத்து சொல்கிறாங்க, வா அந்த லேக்கில் வந்து நம்ம நீந்தலான்னு. எல்லோரும் போகிறாங்க. ஆனால் இந்த வாத்துக்குட்டி மட்டும் என்ன சொல்லுது? நான் போய் என்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டை முதல்ல தேடுறேன்னு. அப்போ இந்த வாத்து வந்து நடந்துகிட்டே போகுது. எப்படி நடக்குது? இப்படி 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 இப்படின்னு நடந்துகிட்டே போகுது. நடந்து போய் ஃபஸ்ட்டு கோழி வீட்டுக்கு பக்கத்தில் போய் கேட்குது,
கோழி ஆண்டி என்ன மாதிரி ஒரு வாத்துக்குட்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அந்த கோழி சொல்லுது, நீ கொஞ்சம் பெருசாக இருக்கிறியே, உன்ன மாதிரி ஒரு வாத்துக்குட்டி நான் பார்த்ததே இல்லை, நோ அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நோ அப்படின்னு. அப்புறம் அந்த வாத்துக்குட்டி திருப்பி நடந்துட்டே போய் கிளி கூட்டம் இருந்துச்சான். கிளி கூட்டம் கிட்ட கேட்டுச்சு, கிளியாரே கிளியாரே என்ன மாதிரி ஒரு வாத்துக்குட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அப்போ கிளி கூட்டம் அந்த கிளி சொல்கிறாரு, இல்லையே, நீ வந்து சாம்பல் கலரில் இருக்கிற, உன்ன மாதிரி ஒரு வாத்துக்குட்டி நான் பார்த்ததில்லையே தம்பி அப்படின்னு. அப்போ அந்த வாத்துக்குட்டி அப்படியே நடந்துகிட்டே போகுது. அப்போ ஒரு ஆந்தை, புத்திசாலி ஆந்தை வந்து உட்காந்துட்டு இருந்துச்சான். அப்போ அந்த ஆந்தையை பார்த்தது இந்த வாத்துக்குட்டி கேட்குதான், ஆந்தையே ஆந்தையே என்ன மாதிரி ஒரு வாத்துக்குட்டி நீ பார்த்துருக்கியான்னு. அப்போ அந்த ஆந்தை சொல்லுது, உன்ன மாதிரி வித்தியாசமான ஒரு அழகான வாத்துக்குட்டியை நான் பார்த்ததே இல்லையேப்பா அப்படின்னு. அப்போது இந்த வாத்துக்குட்டி சொல்லுது, எல்லாருமே மஞ்சள் கலரில் எல்லாருமே குட்டி குட்டியாக இருக்காங்க, நான் மட்டும் பெருசாக இருக்கேன் அப்படின்னு. இதுக்கு ஒரே சேடாகி என்ன பண்ணுது, இது வந்து அப்படியே வேறு பக்கமாக ஒரு புது லேக்குக்கு போயிடுது. அப்புறம் அது சொல்லுது, நான் வந்து என்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் தான் விளையாடுவேன், இல்லைன்னா நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு. அது தனியாக போய் அந்த புல்லுக்கு நடுவில் ஒளிஞ்சிக்குது. அப்போ என்ன வருது, அப்போ வந்து மழை வருது. மழை வந்து அந்த சீசன் முடியுது. அதுக்கடுத்து குளிர்காலம் வருது. குளிர்காலத்துலேயும் அது அந்த புல்லுலேயே ஒளிஞ்சிட்டே இருக்குது, வெளியவே வர்றதில்ல. எப்படி ஹைட் அண்ட் சீக் விளையாடுவீங்களோ அந்த மாதிரி இதுவும் ஒளிஞ்சுக்குச்சு. நீங்கள் ஒளிஞ்சு காட்டுங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் என்ன ஆகுது, குளிர் சீசன் வருது. அப்புறம் திருப்பி வந்து வெயில் காலம் வருது. அப்போவும் அது புல்லுலேயே ஒளிஞ்சிட்டு இருக்குது. அப்போ வந்து அது பார்க்குது வெளியே அழகான பறவை, ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்வான். சரியா? ஸ்வான்னா என்னது? அன்னப்பறவைன்னு சொல்லுவோம். சரியா? நான் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு இதில் போடுறேன் வீடியோவில். அப்போ ஒரு அழகான ஸ்வான் நீந்திட்டு இருக்குதான். அப்போ இது புல்லுலேருந்து அதை எட்டி பார்க்குது. அப்போ அந்த ஸ்வானும் இதை பார்த்துருது. ஸ்வான் பார்த்ததும் இது வந்து திருப்பி ஒழிஞ்சுக்குது புல்லுக்குள்ளேயே. அப்போது அந்த ஸ்வான் சொல்லுது, ஏன் ஒளியிற, நீ வெளியே வா, என் கூட விளையாடு அப்படின்னு. அப்போ இது சொல்லுது, நீ இவ்வளோ அழகாக இருக்கியே, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்வான் சொல்லுது, நீயும் என்ன மாதிரி தானே இருக்கிற, பார்க்குறதுக்கு நீயும் என்ன மாதிரி தானே இருக்கிற அப்படின்னு. அப்போ இந்த வாத்துக்குட்டி வந்து கீழே தண்ணியில் இப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாகி ஒரு அழகான ஸ்வானாக மாறிடுச்சான். சரியா? அப்போ அது பார்க்குது, அங்கே அழகான அந்த ஸ்வான் மாதிரி தான் இதுவும் இருக்குது. அப்போ இது வெளியே போகுது. வெளியே பார்த்தா, வெளியே போனால் அவ்வளோ அழகாக, அவ்வளோ வெள்ளையாக, அதோட எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக அது இருந்துச்சான். சரியா? அப்புறம் அது என்ன பண்ணுது, விங்ஸ் இப்படி இப்படின்னு பண்ணால் அது பறந்துட்டு மேலே போயிடுது. அப்போது இந்த ஸ்டோரியோட மாரல் என்னது, நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்களோ, கருப்பாக இருக்கீங்களோ, எப்படி இருக்கீங்களோ, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருமே ஸ்பெஷல் தான். சரியா? நம்ம யாரையுமே வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம கருப்பாக இருக்கோம், வெள்ளையாக இருக்கோம்னு சேடெல்லாம் ஆகக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோமே அப்படி தான் பெஸ்ட். நம்மளுக்குன்னு இருக்கிறவங்க, நம்மளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வர்றவங்க தானாக வந்துடுவாங்க. டைம் வர வர நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனாக ஆயிடுவோம். சரியா? அதனால் நீங்களும் வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லார் கூடயும் விளையாடணும். பாய் பாய் செல்லக்குட்டி. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நம்ம திருப்பி பார்க்கலாம். பாய் பாய்.